எத்தனை குடும்பங்கள், எத்தனை இடங்களிலே இந்த சமாதானம் இல்லாமல் ஒரு பயம் கலந்து இருக்கிறது, கசப்பு கலந்து இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சமாதான காரணராகிய என்னிடத்திலே வந்து நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒப்புக்கொடுங்கள், நான் அதை சீர்திருத்தி உங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, எபேசியர் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவில் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். இந்த பிரிவினை வரும்பொழுது நடு சுவர் வந்துடும். பிரியமானவர்களே, அந்த சுவரை தகர்த்துவதற்காக ஆண்டவரே சமாதான காரணராகி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை நெருங்கி வர செய்திருக்கிறார். முன்னே நாம் தூரமாக இருந்தோம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை குடும்பங்களிலே பார்க்கும்பொழுது சமாதான குறைவாக இருக்கிறது. அப்பா பிள்ளைகளோடு கூட, அதே போல அங்கே பார்க்கும்பொழுது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், உறவினர்களுக்கு, கணவன் மனைவிக்கும் இருக்கின்ற உறவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, சகோதரர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கும்போது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஆவி நம்முடைய குடும்பங்களிலே இருக்குமே. ஆனால் சமாதான காரணராகிய இயேசுவை அழைக்கின்றோம். ஏன் பிரியமானவர்களே, ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியிலே சமாதானம் குறைந்து விடுகின்றது. அது ஒரு ஆலயமாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமாக இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே இரு திறத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாக்கி சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவர் நமக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய சமாதான காரணராகி மாறி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு குழுவிலே பார்க்கின்றோம். அவங்க 2 பேருக்கும் மத்தியில பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. அவங்க 2 பேரும் அடிக்குள்ளாக போகக்கூடாத ஒரு சூழ்நிலை. மற்றபடி எல்லா இடத்துலையும் சரி 2 பேரும் ஒரு சமாதானத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது 2 பேரும் அவங்க குழுக்களை கொண்டு வராங்க. எல்லாம் பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்திலே இதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரர் என்ன செஞ்சாராம், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம், ஜெபித்து ஆரம்பிக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாராம். அப்போ அந்த சகோதரர் ஜெபித்தாராம். ஜெபித்து சமாதானத்தை உண்டு பண்ணி எங்களுக்கு உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு அவங்க டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஒருவர் அவங்க பாட்டுக்கு சரி இதுக்கு நான் அது விட்டு கொடுத்துடலாம், இது போயிட்டோம், நீங்கள் இது விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழகாக அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்ததாம். இந்த உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்களாம். பிரியமானவர்களே, எத்தனை குடும்பங்கள், எத்தனை இடங்களிலே இந்த சமாதானம் இல்லாமல் ஒரு பயம் கலந்து இருக்கிறது, கசப்பு கலந்து இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சமாதான காரணராகிய என்னிடத்திலே வந்து நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒப்புக்கொடுங்கள், நான் அதை சீர்திருத்தி உங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஜெபிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே, உறவுகள் மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே, ஆண்டவரே, நண்பர்கள் மத்தியிலே, குழுக்கள் மத்தியிலே ஆண்டவரே சமாதானம் இராமல் இருக்குமே. ஆனால் அன்பாய் இறங்கி உம்முடைய உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை கொடுத்து நீரே சமாதான காரணராக இருந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.